தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், ஆண்டவராகிய இயேசு உங்கள் கட்டுகளை, என் கட்டுகளை உடைத்து எறிய வல்லவராய் இருக்கிறார். நம்ம பார்த்துருப்போம், பெரிய யானைய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த யானை நினைக்கும், நம்மளை சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க, நம்மளால இந்த சங்கிலியை உடைக்க முடியாது என்று மனதளவிலே யானைக்கு பதிய வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அது கட்டப்பட்ட சங்கிலியை உடைக்கவே முடியாது. அதே போல நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது சாத்தான் உங்களையும் என்னையும் அவனோடு ஒரு கட்டு சங்கிலி போட்டு விடுவான். நாம் நினைச்சு கொள்வோம், சாத்தானின் பிடியிலிருந்து நம்மால் தப்பவே முடியாது. பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஒரு சங்கிலி, பண ஆசைக்கு ஒரு சங்கிலி, காம ஆசைக்கு ஒரு சங்கிலி, பொய் பேசும் பொழுது ஒரு சங்கிலி, தீய காரியங்களை கண்ணால் பார்க்கும் பொழுது ஒரு சங்கிலி, தீய காரியங்களை உங்கள் காதால் கேட்கும் பொழுது ஒரு சங்கிலி, பாவத்தை நோக்கி நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு சங்கிலி என்று பல்வேறு சங்கிலிகளினால் இன்று மக்கள் கட்டப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த தெளிவான படத்தின் மூலமாக காட்டுகிறார். எப்படி இந்த சங்கிலியை உடைப்பது? யானை பாருங்க, தன்னுடைய பலத்தை அறிந்து கொண்டால் சங்கிலியை இழுத்து உடைத்து விடும். நீங்களும் நானும் கூட உங்கள் பலத்தை, என் பலத்தை அறிந்து கொண்டால் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலிகள், கட்டுக்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடைத்து வெளியே வர முடியும். நம்ம கட்டுகள், சங்கிலிகளிலிருந்து உடைத்து எப்படி வெளியே வருவது என்றால், ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வேத வசனங்கள் மூலமாக உங்கள் கட்டுகளை, என் கட்டுகளை லகுவாக உடைத்து எறிய முடியும். எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்தினால் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுத்து தயவு கிடைக்க செய்தார். எஸ்ரா 9:9 தெளிவாக சொல்கிறது, அடிமைகளாக இருந்தோம். பாவத்தில் அடிமை, சாபத்தில் அடிமை, அக்கினி நெருப்புக்கு, கந்தக நெருப்புக்கு அடிமை என்று அடிமைகளாக இருந்தோம். ஆனாலும் தெய்வம் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்கு உயிர் கொடுத்து தயவு கிடைக்க செய்தார் என்று எஸ்ரா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். எரேமியா 30:7, நோயிலே கட்டப்பட்ட சங்கிலிகள், தலைவலி, காது வலி, மூக்கு வலி, பல் தொண்டை வலி, ஷோல்டர் வலி, கை வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி என்று பல்வேறு வழியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பார்த்து இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30:7, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி
உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நோய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காயம், உள்மன காயம் இருக்கும். அந்த பாவத்தினால் அந்த காயங்கள் ஏற்பட்டு அது தடிமனான தழும்பாய் மாறிவிடுகிறது. இவர்கள் நினைத்தாலும் ஆரோக்கியம் வருவதில்லை. வேதத்திலே பார்த்தோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது தனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ மருத்துவரை கண்டார். நாகமான் படைத்தலைவன் தன்னுடைய குஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்தான். தீர்க்கதரிசியின் ஒரு வார்த்தை, நீ போய் யோர்தானிலே 7 முறை தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருத்து பார், நோய்கள் தீரும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொழுவேனாகில் எனக்கு குணம் கிடைக்கும். அந்த ஆண்டவர் தான் எரேமியா தீர்க்கதரிசி 37 சொன்னார், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அன்று அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆரோக்கியம் வர பண்ணின தேவன் அவள் கட்டுகளை உடைத்து ஆரோக்கியம் என்ற விடுதலை கொடுத்த தேவன் இந்த நாகமானை குஷ்டரோகி என்று கருதி அவனை துன்புறுத்திய அந்த பொல்லாத குஷ்டரோக பிசாசின் பிடியிலிருந்து கட்டிலிருந்து அவிழ்த்து உடைத்து எரிந்த தேவன் உங்கள் கட்டுகளை, என்னுடைய கட்டுகளை அவிழ்க்க வல்லவராயிருக்கிறார். எரேமியா 39:18 இவ்வாறு சொல்கிறது, உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நீங்க எப்பேற்பட்ட பாடுகள், கஷ்டங்கள், துன்பத்தில் இருந்தாலும் இந்த லென்த்து காலத்தில் நீங்கள் ஆண்டவரின் பால் மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. சாத்தான் உன்னை கொள்வதற்கு எடுத்திருக்கிற அந்த கத்திக்கு நீ இரையாவதில்லை. சாத்தான் உன்னை எரி நெருப்பிலே தள்ள முயற்சி செய்கின்ற அந்த முயற்சிக்கு நீ இரையாவதில்லை. சாத்தான் உன்னை வீழ்ச்சி அடைய செய்ய முடியாது. ஏன்னா நீ என்னை நம்பினபடியால நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று எரேமியா 39:18 சொல்கிறார். கர்த்தர் உண்மையிலே நல்லவர். அவரை நம்ம ருசித்து பார்க்கணும். அவருடைய வேதங்களை தினந்தோறும் படிக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து தியானிக்க வேண்டும். எரேமியா 29:11 இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நல்ல வீடு கட்டணும், நல்ல பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், பெண்களுக்கு நல்லா திருமணம் செய்யணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல பங்களா கட்டணும். இங்க இருக்கிற அந்த இடைக்கால வாழ்க்கைக்கு எவ்வளவு பிளான் பண்றீங்களே, அந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன்? அதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கின்ற. நீங்க பரலோகத்துக்கு போறதற்கு தீர்க்கமா இருப்பீர்களே ஆனால், இயேசுவை பின்பற்றுவீர்களே ஆனால், உண்மையாய் தேவனை வழிபட்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு நல்ல இடத்தை தாங்க சாமி என்று இயேசுவை பார்த்து கேட்பீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29:11. இப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதிசயம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். அதிசயம் என்றால், எனக்கு ஹென்ரிக் ஜோஸ் அவங்க சொன்னாங்க, நான் குருவானவர் ஆளுன்னா எங்கேயோ வேலை செஞ்சிட்டு இருப்பேன், எங்கேயோ சிறு சிறு வேலைகளை செய்து என் வயிற்றை கழுவி கொண்டிருப்பேன்.
நான் குருவானவர் ஆன காரணத்தினால் எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க நான் பயன்படுத்தப்படுகிறேன். என்னுடைய நண்பர்கள் சிலர்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் இருக்காங்க. என்னுடைய தெரிந்த ஒரு சகோதரி சுகுணா மெர்சி ஊழியத்தில் இருக்காங்க. லில்லி மகேந்திரன் ஊழியத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்கிற வேலையை செய்து கொண்டே ஆண்டவருக்கான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். நீங்க கர்த்தருடைய வேலையை அதிசயமாய் செய்ய வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். அந்த இயேசு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் அசதியாய் செய்யக்கூடாது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்களுக்கு என்று ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அசதியா ஏதோ கடமை, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஊழியக்காரியாக இருக்கிறேன், குருக்களாக இருக்கிறேன், கன்னியர்களாக இருக்கிறேன்னு கடமையில் அசட்டையாய் இருந்துடாதீங்க. அசதியாய் நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். எரேமியா 48:10 சொல்றார், அசட்டையாய் செய்யப்படுகிற ஊழியத்தை நான் சபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்காங்க, நரகத்திற்கு போனேன், நரகத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரங்க காணோம், பெரிய பெரிய ஆட்கள் பாரம்பரிய திருச்சபையில் காணோம் அப்படிலாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல அசதியாய் அவர்கள் தங்கள் ஊழியத்தை செய்திருப்பார்கள், அசட்டையாய் செய்திருப்பார்கள். அது தேவனுக்கு பிடிக்காது. தேவன் ஒரு வேலை தண்டிக்கலாம். தேவன் நல்லவர், கிருபை உள்ளவர் என்று எப்பொழுதுமே நினைத்து விடாதீர்கள். நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. அவர் கொடுக்கின்ற வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்தி நம்மை பிடித்திருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் உடைத்து எரிந்து வெளியே வர வேண்டும். பவுலை கட்டுனாங்க சிறைச்சாலையில். அவர் ஆண்டவரை பார்த்து சுதித்து ஜெபித்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். அவர் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஒருவேளை நீங்களும் நானும் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை சுதித்து பாருங்களேன், ஆண்டவரை பார்த்து பாடல்களை பாடித்தான் பாருங்களேன். ஆண்டவர் வேதத்தை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே வாசித்து தியானித்து பாருங்களேன். அவ்வாறு செய்வீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.